கடலூர் மணாட்சி பகுதிகளில் மழைநீர் தேங்கும் இடங்களை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டார். மேலும் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் தேங்கும் பகுதிகளை கண்காணிக்க வேண்டும் என அனைத்து துறை அதிகாரிகளும் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். கடலூர் மணாட்சிக்குட்பட்ட எணிக்காரந்தோட்டம், நவநீத நகர் மற்றும் புருஷோத்தம நகர் ஆகிய பகுதிகளில் மழைநீர் வெளியேற்றும் பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆய்வு செய்தார். மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் பரவலான மழையின் காரணமாக தாழ்வான பகுதிகளாக எணிக்காரந்தோட்டம், நவநீதம் மற்றும் புருஷோத்தம நகர் ஆகிய பகுதிகளில் மழைநீர் தேங்கியது தெரியவந்ததாகவும் மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கடலூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் துரித நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் டிசம்பர் 14ஆம் தேதி தேசிய மக்கள் நீதிமன்றம் கடலூர் மாவட்ட சட்ட பணிகள் ஆண குழுவின் தலைவரும் முதன்மை மாவட்ட நீதிபதியுமான அவர்கள் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில், மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பில் கடலூர், சிதம்பரம், விருதாச்சலம், பண்ருட்டி, திட்டக்குடி, நெய்வேலி, பரங்கிப்பேட்டை, காட்டுமன்னார் கோவில் மற்றும் குறிஞ்சிப்பாடி ஆகிய நீதிமன்றங்களில் லோக் அதாலத் எனும் தேசிய மக்கள் நீதிமன்றம் வருகிற டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி நடக்கவிருந்த நிலுவையில் உள்ள சிவில் சமாச்சாரத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய வழக்குகள் எடுத்துக்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்துள்ளார்கள். மேலும் விபத்து, காசோலை மோசடி, நில எடுப்பு, வங்கி, குடும்ப நலன், தொழிலாளர் நலன் ஆகியவை சார்ந்த வழக்குகள் விசாரணைக்கு எடுக்கப்பட்டு ஒரே நாளில் தீர்வு காணப்படும் என்று தெரிவித்துள்ளார்கள். மேலும் நீதிமன்றங்களில் நிலுவையில் இல்லாத வங்கி கடன் வழக்குகளும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்றும், எனவே பொதுமக்களும் வழக்காடிகளும் தங்கள் வழக்கறிஞர்கள் மூலமாக அந்த நீதிமன்றங்களை உட்பட்ட வழக்குகளை உடனடியாக சரி செய்யுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளார்கள். மேலும் கடலூர் மாவட்டத்தில் முதல்வர் மருந்தகம் அமைக்க விண்ணப்பம் தேதி நீடிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் சுதந்திர தின விழாவில் புதுப்பெயர் அறிவித்த அந்த திட்டமானது தற்போது கடலூர் மாவட்டத்தில் மருந்தகங்களை துவக்க முதல்வர் மருந்தகம் அமைக்க விருப்பமுள்ள B.Pharm, D.Pharm சான்று பெற்றவர்கள் அல்லது அவர்களின் ஒப்புதல் தமிழ்நாடு முழுவதும் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் தங்களை பொதுமக்கள் சேவைக்கு பயன்படுத்துமாறு மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. மேலும் தொழில் முனைவோர் போன்றவர்கள் இதில் விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவித்துள்ளார்கள். கடலூர் மாவட்டத்தில் பருவநிலை மாற்றங்கள் குறித்து நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் கடலூர் மாவட்ட தொண்டு நிறுவன தலைவர் திருமதி கரோலின் நம்மிடையே பேசுகையில், கடலூர் மாவட்ட நிர்வாகம் புயலை எதிர்கொள்ள தயார் நிலையில் உள்ளதாக மாவட்ட ஆட்சியர் CB ஆதித்ய செந்தில்குமார் தெரிவித்துள்ளார். மேலும் இன்று கடலூரில் பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. மாவட்டத்தில் 239 இடங்கள் பாதிக்கூடிய என கண்டறியப்பட்டு கடலூர் மாவட்டத்தில் மழையால் 22 இடங்கள் மிகவும் பாதிக்கக்கூடிய பகுதிகளாகவும், 39 இடங்கள் அதிகமாக பாதிக்கப்படும் பகுதிகளாகவும், 20 இடங்கள் மிதமாக பாதிக்கக்கூடிய பகுதிகளாகவும், 157 இடங்கள் குறைவாக பாதிக்கக்கூடிய பகுதிகளாகவும் என மொத்தம் 239 இடங்கள் கண்டறியப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டத்தில் கனமழையின் காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மேலும் மாவட்டத்தில் 24 மணி நேரமும் செயல்படும் அவசர கால கட்டுப்பாடு அறை திறக்கப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அடுத்த சின்ன கண்டிகுப்பம் கிராமத்தை சேர்ந்த சுகுணபூஷணம் சாய் நம்மிடையே பேசுகிறேன். நான் PM கிசான் சார்பாக விருத்தாசலம் வட்டாரத்தில் வேளாண்மை விரிவாக்க மையம் சார்பாக அனைத்து விவசாயிகளும், சின்னங்குண்டம் சார்ந்த எங்கள் அனைத்து விவசாயிகளுக்கும் பிரதம மந்திரியின் பயிர் காப்பீடு திட்டமும் மற்றும் இந்த PM கிசான் மூலம் வழங்குகிற 3 தவணை 2000 ரூபாயும் அனைவருக்கும் கிடைக்கப்பெறுகிறது. இன்னும் ஒரு சில பேர் கிடைக்கப்பெறாதவர்களுக்கும் இந்த திட்டத்தின் மூலம் பிறக்க நாங்கள் விவசாய சங்கத்தின் மீது உதவி செய்வோம்.